அதிமுக பொதுக்குழுவில் பாஜக எழுதி கொடுத்ததை எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேட்டியளித்த அவர், நீட் ரத்து, ஜிஎஸ்டி நிலுவை, மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டம் ஆகியவற்றில் தமிழகத்திற்காக குரல் கொடுக்காத அதிமுகவிற்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் எனவும் வினவினார். பாஜகவை விஜய் விமர்சிக்காதது அதிசயமாக இருப்பதாகவும் செல்வபெருந்தகை கூறினார். பொதுக்குழுவில் இருந்து கொண்டு 4 சுவற்றின் மத்தியில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற மக்கள் எப்படி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள்? பாஜகவிற்கு கூட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வியர்வையும் ரத்தமும் சிந்தி கொடுக்கின்ற வரி பணத்தை கூட கொடுக்க மறுக்கின்ற பாஜகவோட கூட்டணி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே அவர் கற்பனையில் இருக்கிறார். அவர் கனவு காண்பது அவருடைய உரிமை, கற்பனையில் வாழ்வதும் அவருடைய உரிமை. இந்த கனவும் கற்பனையும் யதார்த்தமாக நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. பாஜகவை கொஞ்சம் சார்ந்து இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் எங்களுக்கு அதிசயமா இருக்கு. ஏன் பாஜகவை தொடமாட்டேன்கிறார், ஏன் பாஜகவை விமர்சனம் செய்ய பயப்படுகிறார் என்பதெல்லாம் நிறைய காரணங்கள் காரணிகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.